ஹலோ ட்ரேடர்ஸ், நம்ம இப்போது நாளைக்கு 20/11/2025 நாளைக்கு டேட்டோட லெவல்ஸ் பார்க்கலாம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஓகே, நான் இன்னைக்கு மார்க்கெட் எப்படி முடிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா நல்லதாக ஒரு அப் ட்ரெண்டில் முடிஞ்சிருக்கு. நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பார்க்கலான்னா, நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்னா, நாளைக்கு சப்போர்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 25,857ங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு சப்போர்ட் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா 25,940ல் ஒரு சப்போர்ட் இருக்குது. தென் 25,9 இன்கேஸ் 25,966க்கு மேலே மார்க்கெட் ட்ரேட் ஆகிற பட்சத்தில் அது மேலே தான் போகும். ஒரு மேஜரான ஒரு ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26,075ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக இருக்கும். அதை பிரேக் பண்ணும்போது ஆல் டைம் ஹையில் மார்க்கெட் ட்ரேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கீழே இறங்கும் பட்சத்தில் 25,966 ஒரு சப்போர்ட்டு, எகெயின் 25,940 இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் இருந்துச்சுன்னா ஒரு சைட்வேஸாக இருக்கும். அதர்வைஸ் மார்க்கெட் மேலே தான் போகும். இதை எப்போ நமக்கு 25,940 பிரேக் பண்ணுதோ மார்க்கெட்டே கீழே இறங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். ஓகே, பேங்க் நிஃப்டி இப்போது லைஃப் டைம் ஹையில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆல் டைம் ஹையில் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இன்னையோட ஹை தான் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதை பிரேக் பண்ணி நாளைக்கு கேப் அப் ஓப்பனிங்லாம் கிடச்சின்னா மார்க்கெட் ஃபர்தராக மேலே தான் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பெஸ்ட்டு சப்போர்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 58,977ங்கிறது ஒரு சப்போர்ட் ஏரியா. தென் இன்னையோட லோ பார்த்தீங்கன்னா 58,692, இது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் ஏரியாவாக இருக்கும். அதுக்கு கீழே ட்ரேட் ஆகிற பட்சத்தில் நெக்ஸ்ட்டு அதோட சப்போர்ட் லெவல் ரொம்ப கீழே தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் மேக்ஸிமம் நாளைக்கு மேலே போகிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாமே ஆல்மோஸ்ட் நமக்கு புல்லிஷ் ட்ரெண்டுக்கு எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. மார்க்கெட்டும் அப்படி தான் ஃபர்தராக ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணி போயிட்டே இருக்காங்க. இப்போது நாளையோட இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா 59,261க்கு மேலே ட்ரேட் ஆகிறனா அதாவது புது ஹை தான் போகும். பெஸ்ட்டு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 58,977 அண்டு 58,692ங்கிறது நமக்கு ஒரு பெஸ்ட்